வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ஃபேஸ் வேப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? சில நேரம் நம்மளோட வாழ்க்கையை அமைதியாக உட்காந்து திரும்பி பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வேகமாக ஓடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணும். நம்ம கூட படித்த ஒருத்தனுக்கு நல்ல எம்என்சி கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கும், இன்னொருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், சில பேருக்கு குழந்தை பிறந்து ஃபேமிலி செட்டில் ஆகியிருக்கும், இன்னொருத்தர் புதுசாக சொந்த வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் வச்சுருப்பாங்க, சிலர் தைரியமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய லெவலில் போயிட்டுருப்பாங்க. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை மட்டும் நாம் திரும்பி பார்க்கும்போது நான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் அதே இடத்துல நின்றுட்டேனே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பாரமான வலி வரும். அந்த வலி, அந்த ஏக்கம் உங்களுக்கு என்னைக்காவது வந்திருக்குங்களா? அப்படி ஒரு துளி பாரமாவது உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாதியிலே விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்கள விட பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. உங்களுக்கான பாதை இன்னும் முடியல, உங்களுக்கான நேரம் இன்னும் வரலன்னு மட்டும்தான் இதுக்கு அர்த்தம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிம்மதியை இழக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களோட வாழ்க்கையை எடுத்து நம்மளோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது தான். சோஷியல் மீடியாவை திறந்தாலே போதும், அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் நல்ல போஸ்டிங் கிடச்சிடுச்சே, அவளுக்கு இவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிடுச்சே, அவங்க புது கார் வாங்கிட்டாங்களே, வீடு கட்டிட்டாங்களே, எல்லாரோட லைஃப்பும் செட்டில் ஆகிடுச்சு, நான் மட்டும் ஏன் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். இந்த ஒப்பீடு மனசுக்குள்ளே வந்த அடுத்த நிமிஷமே நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட நம்மளோட கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். நம்ம இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டம், செஞ்ச சின்ன சின்ன முயற்சிகள், இது எல்லாமே வேஸ்ட் மாதிரி தோணும். நம்மளோட வெற்றிகள் ரொம்ப அற்பமாக தெரியும். எல்லாத்துக்கும் மேலே நம்மளே நம்ம ஒரு தோல்வியாளன், ஒரு லூசர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மையை மறந்துடாதீங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற மற்றவங்களோட வாழ்க்கை அப்படின்றது அவங்களோட வாழ்க்கை புத்தகத்தோட ஒரு அத்தியாயம் மட்டும்தான். இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சொந்தக்காரங்க மத்தியிலையோ அவங்க இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத மட்டும்தான் நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவங்க கடந்து வந்த கண்ணீரும் அவமானங்களும் நமக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு அடைஞ்ச வெற்றியை நாம் பார்க்குறோம், ஆனால் அந்த வெற்றிக்கு முன்னாடி அவங்க எத்தனை முறை முகத்தில் அடிபட்டு கதறி அழுது தோத்து போயிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்களோட வாழ்க்கை அழகா இருக்கேன்னு நாம் ஏங்குறோம், ஆனால் அந்த இடத்துக்கு வர கொடுத்த விலை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால் மற்றவங்களோட ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. உங்களுடைய நேரம் வேற, உங்களுடைய பாதை வேற, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே வேற. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மூங்கில் செடியை நட்டு வச்சா முதல் 4 வருஷத்துக்கு அது பூமிக்கு மேலே 1 இன்ச் கூட வளராது. ஆனால் பூமிக்கு அடியில் தன்னோட வேர்களை பல 100 அடிகளுக்கு ஆழமாக பரப்பிக்கிட்டு இருக்கும். 5ஆவது வருஷம் வரும்போது வெறும் 6 வாரத்தில் 80 அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமாக வளரும். அதே மாதிரி சில மரங்கள் நட்ட உடனே துளிர்விட்டு வேகமாக வளரும். அதனால மெதுவா வளர்ற மரம் பயனற்றது அப்படின்னு சொல்லிட முடியுங்களா என்ன? கண்டிப்பா இல்லவே இல்லை. நீங்களும் அப்படிதான். இன்னைக்கு நீங்க மெதுவா போறீங்கன்னா அதுக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கான பலத்தை பூமிக்கு அடியில வேர் மாதிரி ஆழமா கட்டி எழுப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சில வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும், சில பெரிய கனவுகளுக்கு கொஞ்சம் கூடுதல் போராட்டம் தேவைப்படும், சில மனுஷங்களுக்கு அவங்களோட உண்மையான மதிப்பை இந்த உலகம் புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக தான் பெரிய மேடையை கொடுக்கும். அதனால தினமும் காலையில் எந்திரிச்சு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு புலம்புறதை விட்டுட்டு இந்த காத்திருப்பு நேரத்தில் நான் என்னை தயார்படுத்திக்க என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி உங்களோட வாழ்க்கையே மாற்றும். இன்னொரு முக்கியமான உண்மையை நான் உங்ககிட்ட மனசு திறந்து சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை தாமதமாகுது அப்படின்றதுக்காக நீங்கள் தவறான பாதையில் போறீங்கன்னு அர்த்தமே கிடையாதுங்க. நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்பவே காத்திருக்க வச்சு சோதிக்கும். நாம் உயிரை கொடுத்து முயற்சி பண்ணுவோம், ஆனால் பலன் சுழியமாக நிற்கும். முழு மனசோட ஒரு விஷயத்த நம்புவோம், ஆனால் அந்த நம்பிக்கை சுக்குநூறாக உடையும். ஒரு நல்ல வேலைக்கோ வாய்ப்புக்கோ மாத கணக்கில் காத்திருப்போம், ஆனால் அந்த வாய்ப்பு சுலபமாக வேற ஒருத்தர் கைக்கு போயிடும். அந்த நொடியில் நம்மளோட நெஞ்சுக்குள்ள ஒரு விஷ கேள்வி எட்டி பார்க்கும். ஒருவேளை என்கிட்ட திறமையே இல்லையோ, என்னால் எதுவுமே முடியாதோ அப்படின்னு. அந்த ஒரு கேள்வி தான் உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க யாரும் உங்களை நீ வேஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய மனசுக்குள்ள நீங்களே உங்களை நான் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா போதும், மொத்தமும் அழிஞ்சு போயிடும். தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை இப்போவே தூக்கி போட்டுருங்க.
ஒரு கம்பெனில வேலை கிடைக்கலனா, நீங்க திறமையே இல்லாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, நீங்க உண்மையான அன்புக்கு தகுதி இல்லாதவங்கன்னுலாம் அர்த்தம் கிடையாது. நீங்க ஆசையா ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் நஷ்டத்துல முடிஞ்சா, வாழ்க்கையில நீங்க எதுக்குமே லாயக்கு இல்லன்னுலாம் அர்த்தம் கிடையாது. பல முறை முயற்சி பண்ணியும், இன்னும் வெற்றி கிடைக்கலனா, உங்களுடைய கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமே கிடையாதுங்க. எப்பவுமே ஒரு கதையோட மிக அழகான, பிரமிக்க வைக்கிற பகுதி வர்றதுக்கு முன்னாடி தான், அந்த கதையோட சூழல் ரொம்ப கஷ்டமானதா, கண்ணீரா இருக்கும். அதனால இப்போ உங்க வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்னும் எந்த பாதையில போறதுன்னு தெளிவு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. மத்தவங்கள விட நீங்க ரொம்பவே பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு தப்பு மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் பண்ணிடாதீங்க. உங்கள நீங்களே கைவிட்றாதீங்க. இந்த உலகத்துல எல்லாரும் உங்கள சந்தேகப்பட்டாலும், உங்கள நம்புற ஒரே ஒரு மனுஷனா நீங்க மட்டும் நின்னா போதும். இந்த வாழ்க்கைய என்னைக்கு வேணாலும் மறுபடியும் முதல்ல இருந்து ஜெயிச்சு காட்ட முடியும். இப்போ நாம ஒரு எதார்த்தமான விஷயத்த பத்தி பேசலாம். நம்ம எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எப்பதான் முன்னுக்கு வருவேன்? என் கஷ்டம் எப்பதான் தீரும்? அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நம்மளோட வாழ்க்கைய மாத்தப் போறது எப்போ நடக்கும் அப்படின்ற ஏக்கம் கிடையாதுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற செயல் மட்டும் தான். இன்னையிலிருந்து 5 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது தப்பே இல்ல. ஆனா அந்த 5 வருஷ எதிர்காலம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு 1 மணி நேரம் உங்களுடைய திறமைய வளர்த்துக்க செலவழிக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய சோம்பேறித்தனத்த உடைச்சு ஒரு அடிய முன்னாடி வைக்கிறது. இன்னைக்கு பயத்த ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புது முயற்சிய தொடங்குறது. இன்னைக்கு ஒரு கெட்ட பழக்கத்த தூக்கி எறிகிறது. இன்னைக்கு உங்க எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன சரியான முடிவை எடுக்கிறது. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். ஆனா துளி துளியா சேர்ற மழை தான் ஒரு நாள் பெருவெள்ளமா மாறுது. அதே மாதிரி தான் உங்களுடைய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு நாள் பிரம்மாண்டமான வெற்றியா மாறும். ஒரே நாள்ல மொத்த வாழ்க்கையை மாத்திடணும்னு நினைக்காதீங்க. அது யாராலையுமே முடியாதுங்க. நேத்து 1 மணி நேரம் சும்மா சோஷியல் மீடியால வீணா போச்சா, இன்னைக்கு அந்த 1 மணி நேரத்த ஒரு நல்ல விஷயத்த கத்துக்க பயன்படுத்துங்க. நேத்து பயந்து போயிட்டு ஒரு வாய்ப்ப தவற விட்டுவீங்களா? இன்னைக்கு தைரியமா போயிட்டு அத முயற்சி பண்ணுங்க. நேத்து உங்கள நீங்களே திட்டி அவமானப்படுத்திக்கிட்டீங்களா? இன்னைக்கு உங்க மனச எல்லாம் சரியாகும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அன்பான வார்த்தைய பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கைய மாத்த வானத்துல இருந்தெல்லாம் யாரும் இறங்கி வரமாட்டாங்க. ஒரு சின்ன முடிவு போதும், ஒரு தொடர் முயற்சி போதும், உங்க மேல வைக்கிற ஒரு சின்ன நம்பிக்கை போதும். அதனால இன்னையிலிருந்து மத்தவங்கள எட்டி பார்த்து அவங்க எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு பொறாமையோட ஏக்கத்தோட கேட்காதீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உங்களோட முகத்தை பார்த்து கேளுங்க. நேத்து இருந்த இடத்த விட இன்னைக்கு நான் 1 இன்ச் முன்னாடி வந்திருக்கேனா அப்படின்னு கேளுங்க. அப்படி வந்திருந்தா அதுதான் உங்களுடைய உண்மையான முன்னேற்றம். வாழ்க்கை தாமதமா போகுதுன்னு நாம நினைக்கிற இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்மளை பத்தி நம்ம பல உண்மைகளை கத்துக்க முடியும். நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது எல்லாருமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா எதுவுமே நம்மளோட திட்டப்படி நடக்காத நேரத்துல, நாம நேசிச்சவங்க கூட நம்மள புரிஞ்சுக்காத நேரத்துல, இரவு பகலா போட்ட உழைப்புக்கு ஒரு துளி பலன் கூட கிடைக்காத நேரத்துல, நாம யாரு, நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றது நமக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க உடைஞ்சு போகலாம். கதவை அடைச்சு தனியா அழலாம். என்னால முடியலடா சாமி அப்படின்னு தோணலாம். தப்பே இல்லைங்க. அது ஒன்றும் பலவீனம் கிடையாது. நீங்களும் மனுஷங்க தான். எப்பவுமே இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சில நாட்கள் அழுது தீத்துடுங்க. சில நாட்கள் எதுவுமே பண்ணாம சும்மா இருங்க. ஆனா தயவு செஞ்சு அந்த சோகத்திலேயே நிரந்தரமா தங்கிடாதீங்க. அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் போது மறுபடியும் எழுந்து நில்லுங்க. ஒரு எறும்பு ஊர்ந்து போற அளவுக்கு மெதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன அடிய எடுத்து வைங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையை மாத்த போறது ஏதோ ஒரு மாயாஜாலமும் அதிசயமும் கிடையாது. ஒரு சின்ன புதுசான ஒரு முயற்சி, ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல மனுஷங்களோட வழிகாட்டுதல். எல்லாத்துக்கும் மேல இனிமேலும் நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களோட நெஞ்ச தொட்டு நீங்க எடுக்கிற அந்த வைராக்கியமான முடிவு. நீங்க அந்த முடிவை எடுத்த உடனே அடுத்த நிமிஷமே வாழ்க்கை மாறிடாதுங்க. ஆனா நீங்க மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க மாறிட்டா சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் தானா மாறும். உங்க வயசு என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய கடந்த காலம் எவ்வளவு அசிங்கமா வலிகள் நிறைந்ததா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை 100 முறை தோத்து போய் இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையோட பல பக்கங்கள் இன்னும் காலியா தான் இருக்கு. அந்த பக்கங்கள்ல ஜெயிக்கிற கதையை எழுத போறது உங்களுடைய கைகள் மட்டும்தான்.
இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உங்க மனசுல ஆழமா விதைச்சுக்கோங்க. நான் யாருக்கும் பின்னாடி இல்ல, நான் எனக்கான பாதையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுடைய வேகம் மத்தவங்கள விட குறைவா இருக்கலாம். உங்களுடைய பாதை மேடு பள்ளங்கள் நிறைஞ்சதா இருக்கலாம். உங்களோட வழியில முட்கள் அதிகமா இருக்கலாம். ஆனா, அதனால உங்களுடைய திறமையோ, மதிப்பையோ யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. மத்தவங்க எங்க நிக்கிறாங்க அப்படின்றது உங்க வாழ்க்கையோட அளவுகோல் கிடையாதுங்க. நேத்து இருந்த உங்கள விட இன்னைக்கு நீங்க மனசளவுல கொஞ்சம் தைரியமா இருந்தா, அதுதான் உங்களுடைய முன்னேற்றம். நேத்து பயந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு துணிஞ்சு செஞ்சிருந்தா, அதுதான் உங்களுடைய முன்னேற்றம். நேத்து உங்கள நீங்களே திட்டிக்கிட்டு இருந்தத நிறுத்திட்டு, இன்னைக்கு உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிருந்தா, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் தான். அதனால இனிமே யார் முன்னாடி போனாங்க, யார் என்ன பேசினாங்கன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு மூலையில உட்காராதீங்க. அவங்க பாதையில அவங்க போகட்டும். நீங்க உங்களுடைய பாதையில கவனமா நடங்க. உங்களுக்கு இன்னும் காலம் இருக்கு. உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் மிச்சம் இருக்கு. உங்களுடைய கனவுகள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்க மனசுக்குள்ள மறுபடியும் சாதிக்க துடிக்கிற அந்த நெருப்பு இன்னும் அணையாம எரிஞ்சுட்டே தான் இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கா? ஒரு நாள் அமைதியா ஓய்வெடுங்க. ஆனா போர்க்களத்தை விட்டு ஓடிடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு உங்களுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்து, நான் அன்னைக்கு உடைஞ்சு போயிருப்பேன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நான் மீண்டும் வந்து ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு நீங்க கம்பீரமா சொல்வீங்க. அந்த ஒரு நாளுக்காக இன்னைக்கு மட்டும் உங்களை நீங்களே விட்டு கொடுக்காதீங்க. வாழ்க்கை லேட் ஆனாலும் பரவாயில்ல, வழியில தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல. என்னைக்கும் நெவர் கிவ் அப். இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. உங்களை மாதிரியே மனசுக்குள்ள பாரத்தை சுமந்து போராடிட்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் தொடர்ந்து ஓடுங்க. மறக்காம நம்மளோட ஷிப்ரி ஸ்ப்ரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.